ஹாய் ஹலோ வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு தண்ணிக்கு விழுந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா எப்படிலாம் நம்ம வந்து காப்பாற்றலாம், என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். முழுக்க ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பிளனேஷனோட இது வரைக்கும் யாருமே சொல்லாத சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். மறக்காமல் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோன் வந்து தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு அப்படின்னா எல்லாருமே ஃபஸ்ட்டு பண்ணக்கூடிய ஃபஸ்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அப்படி வந்து ஷேக் பண்ணி அதில் இருக்கிற தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா வெளியே எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தப்பு. ஏன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணவே கூடாது. நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக, இந்த மாதிரி ஷேக் பண்ணுறது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே இருக்கிற உள்ளே போன தண்ணியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற காம்பனன்ட்ஸ் மேலே ஸ்ப்ரெட் ஆகி அந்த காம்பனன்ட்ஸ் எல்லாமே ஷார்ட் ஆகிட்டு அந்த ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா டெட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேக் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஆனில் இருந்தது அப்படின்னா அந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் தான் பண்ணணும். சில ஃபோன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி வந்து அதிகமாக பட்டிருக்காது. இப்போ மேலாப்பில் நனைஞ்சிருக்கும், பட் தண்ணி உள்ளே போன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபீல் பண்ணியிருப்போம். அந்த ஸ்பீக்கர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறன்னு கேட்கும். அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் மோடு வந்து போட்டுருணும். ஏன்னா ஃப்ளைட் மோடு போட்டிங்க அப்படின்னா தான் நெட்வொர்க் செக்ஷன் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகும். இந்த நெட்வொர்க் செக்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, நெட்வொர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ஐசின்னு சொல்லிட்டு ஒரு ஐசி வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியிலேருந்து டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் போகும். இந்த நெட்வொர்க் ஐசிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா 4G ஐசிக்கும் 3G ஐசிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஐசி கொடுத்துருப்பாங்க. இந்த 2 ஐசிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெட்வொர்க் ஐசிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை வந்து போகும். இப்போ நெட்வொர்க் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப் பண்ணுறது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் நெட்வொர்க் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஷட் டவுன் ஆகிடும். எந்த வோல்டேஜும் பாஸ் ஆகாமல் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஷார்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆகாது. இந்த நெட்வொர்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பவர் வந்து எங்கேருந்து சிக்னல் கிடைக்குது அப்படின்னா சிபியூலேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் கிடைக்குது. அதை பற்றி உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக போக வேணாம். என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். செகண்டாக சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஆனில் இருக்கிறப்போ தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மைண்டாக உள்ளே போயிடும். உள்ளே போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கரகரன்லாம் கேட்கும். இப்போ இந்த கரகரன் கேட்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது நீங்கள் வந்து ட்ரை பண்ணாவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கூகுளில் போயிட்டு ஒரு அப்ளிகேஷனுக்குள்ளே போயிட்டு ஸ்பீக்கர் கிளீனர்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் வந்து இருக்குது. அதுக்குள்ளே வந்து போயிட்டு இந்த ஸ்பீக்கரை வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறது மூலமாக தண்ணியெலாம் வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்கிற ஒரு மித்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கிட்டையுமே இருக்குது. அப்படி பண்ணுறது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரயோஜனமே வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. உள்ளே இருக்கிற தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்குமே தாண்டி வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்து பார்த்திங்கன்னா அதனால் வந்து பார்த்திங்கன்னா கிளியர் ஆகாது. மேபி அந்த சம்டைம்ஸ் அந்த ஸ்பீக்கர் சரசரங்கிற சவுண்டு வேணால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20% குறையலாமலே தாண்டி வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக அந்த ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா கிளியர் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிளியர் ஆகாது. இது நீங்கள் ட்ரை பண்ணாவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராப்ளம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். அப்படின்னா எவ்வளோ நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 2 days வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் வந்து தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு அப்படின்னா மேக்ஸிமம் டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் ஒரு நாளைக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையில் தான் இருக்கணும். இப்படி ட்ரையில் இருந்துச்சு அப்படின்னாவே மெஜாரிட்டியான ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு வந்து இருக்குது. நீங்கள் எந்த ஒரு ஷேக்குமே எதுவுமே நீங்கள் பண்ணாதனால வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிப்பட்ட இடம் அப்படியே தான் இருக்கும். தண்ணிப்பட்ட இடம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தான் ட்ரையாக இருக்கும். அதனால் எந்த ஒரு காம்பனன்ட் ஷார்ட்டுமே இருக்காது. இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா காம்பனன்ட் ஷார்ட் இருந்தது, உங்கள் ஃபோன் வந்து டெட் ஆகிடுச்சு அப்படின்னா லோக்கல் சர்வீஸ் சென்டர், உங்களுக்கு நியர்பையாக இருக்கிற சர்வீஸ் சென்டரை வந்து காண்டாக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட இந்த பேக் டோரில் ஓப்பன் பண்ணி பேட்டரியை மட்டும் ரிமூவ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களாலேயே அந்த ஃபோனை வந்து ஓப்பன் பண்ண முடியும், பேட்டரியை மட்டும் ரிமூவ் பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரியை மட்டும் ரிமூவ் பண்ணி ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி அந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அலைவ் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் கொண்டு வர முடியும். ஒரு ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே விழுந்துச்சு அப்படின்னா எந்த இடத்துல வேணால் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சில ஃபோன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் விழுந்துச்சு அப்படின்னா ஸ்பீக்கர் வேலை செய்யாது, இல்லைன்னா அப்படின்னா மைக் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யுது. நான் பேசுகிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தருக்கு வந்து வாய்ஸ் ட்ரான்ஸ்மிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வராது, நெட்வொர்க் ஃபால்ட் வந்து பார்த்தீங்கன்னா வரும். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கேமரா வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக டிஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கேமராவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இயரிங் ஸ்பீக்கரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம் வரும். சில இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேலே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து போயிடும். நீங்கள் வந்து எதுக்குமே பயப்பட தேவையில்லை. ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா
ஃப்ளைட் மோட் அந்த ஃபோன் ஆனில் இருந்துச்சு அப்படின்னா ஃப்ளைட் மோடு போட்டு உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுவிச் ஆஃப் பண்ணுங்கள். 2 டேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடவே கூடாது. ஏன்னா 2 டேஸ் முடியறதுக்கு முன்னாடியே அந்த ஃபோன் வந்து நீங்கள் ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல காம்பனன்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாக இருக்காது. நீங்கள் மறுபடியும் நீங்கள் ஃபோன் ஆன் பண்ணுறதுக்கு ட்ரிகர் பண்ணீங்க அப்படின்னா இது இன்னுமே தான் எச்சா ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்குமே தவிர அந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் ஆகாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஃபோன் தண்ணி கீழே விழுந்தோடனே எடுத்தோடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்பீக்கர் நல்லா ஒர்க் ஆகுதா, கேமரா நல்லா ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆப்ஷனாக வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போய் தேடி வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. அது வரைக்குமே எந்த ப்ராப்ளமே இருக்காது. பட் அவங்க எல்லாமே செக் பண்ணுறது மூலமாக தான் ப்ராப்ளமே க்ரியேட் ஆகும். தண்ணி பட்டிருந்தாலுமே கூட சில காம்பனன்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆஃபில் தான் இருக்கும். சில காம்பனன்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வோல்டேஜ் எதுவுமே பாஸ் ஆகாது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா லைன்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா கேமராக்கு வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜே பாஸ் ஆகாது. பட் கேமரா லைன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஷார்ட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கேமரா ஆன் பண்ணி செக் பண்ணக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகும். இப்போ வோல்டேஜ் பாஸ் ஆகக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேமராவை வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா ஆன் கண்டிஷனில் இருக்கிறப்போ ஒவ்வொரு ஆப்ஷனாக போய்ட்டு நீங்கள் வந்து செக் பண்ணக்கூடாது. இப்போ செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான ப்ராப்ளம் வந்து ஏற்படுத்தும். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபோன் தண்ணிக்குள்ளே விழுந்தோடனே அந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆகிடும். ஷார்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா சார்ஜ் வந்து போடுவாங்க. சார்ஜ் போட்டு அந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சார்ஜ் போடுற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவாய்ட் பண்ணோம். நீங்கள் சார்ஜ் போகிறதுனால எக்ஸ்ட்ராவாக ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகுமே தாண்டி அந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக சார்ஜ் ஆகாது. அந்த சார்ஜ் போகிற மூலமாக அதில் வர வோல்டேஜ் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே எக்ஸ்ட்ரான ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏற்படுத்தி கொடுப்போம். ஓகே, இப்போ நான் கொடுத்த தகவல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோ போடக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே கிடைக்கும். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணலாம். பாய்.